சில பேர் என்கிட்ட ஜாதகம் பார்க்க வர்றவங்க, ஐயா வீட்டில் நிறைய எவ்வளோ சம்பாரிச்சா கூட பணம் வீட்டில் நிற்கிறது இல்லை, வர்ற பணத்துக்கு மேலே செலவாகுது, கடனே குறையில, ரொம்ப கஷ்டமாக இருக்குது, என்ன செய்யலான்னு கேட்குறாங்க. மூதேவி இருக்குன்றாங்க. அதுக்கு என்னங்க பண்ணணும் அப்படின்னா, அமாவாசை பௌர்ணமி நாளில் வீடையெல்லாம் சுத்தம் பண்ணும்போது தலைவாசப்படியை சுத்தம் பண்ணிட்டு 16 இடத்துல மஞ்சள் பூசி குங்கம் வைக்கணும். வாஸ்படி முழுக்க மஞ்சள் பூசுங்க, 16 இடத்துல கரெக்டாக எண்ணி குங்க வைங்க. அது என்னன்னா ஷோடசோபசார பூஜை. அம்மனை வீட்டை விட்டு சென்ற லக்ஷ்மிக்கு 16 விதமான மங்கள விதமான மரியாதை கொடுத்து அம்மனை வீட்டுக்கு வர வைப்பது என்று பொருள். அதுதான் சோடசோபசாரம். அப்படி வாசப்படிக்கு கீழே 16 இடத்துல குங்க வைங்க. வச்சு 2 பக்கம் பூ வச்சு வாசப்படிக்கு பூ போடுங்க. தேங்காய் உடைக்கணும். தேங்காய் உடைச்சி அந்த முடி இருக்கிற பக்கம் வலது பக்கம் வைங்க, முடி இல்லாததை இடது பக்கம் வைங்க. வச்சுட்டு கற்பூர ஹாரத்தி காட்டி சாமி ரூம்லேயும் அந்த கற்பூரத்தை காட்டுங்க. நீங்கள் நைவேத்தியம் செஞ்சிருந்தால் அந்த நைவேத்தியம் பிரசாதத்தை எல்லாருக்கும் கொடுத்து சாப்பிடுங்க. இப்படி தொடர்ந்து பௌர்ணமி அமாவாசை நாளில் செஞ்சுட்டு வாங்க. கண்டிப்பாக நம்ம வீட்டை விட்டு சென்ற மகாலட்சுமி நம்ம வீட்டுக்கு திரும்பி வரும். நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய மூதேவி எல்லாம் வெளியேறும். வீட்டில் எந்த கெட்ட சக்தியும் இருக்காது. வீட்டில் சந்தோஷம் கிடைக்கும். எப்போதும் வீடு மங்களகரமாகவும் செழிப்பாகவும் இருக்கும்.